ஜெயலலிதாவை பெங்களூருவுக்கே விரட்டுவேன் என பேசிய சிம்லா முத்துச்சோழனுக்கு தற்போது அதிமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுகவை பின்னணியாக கொண்ட சிம்லா முத்துச்சோழன் அதிமுகவில் இணைந்து 13 நாட்களில் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது எப்படி? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கன்னியாகுமரி மாவட்டம் ராமன்புதூரை பூர்வீகமாக கொண்டவர் சிம்லா. ஆண்டனி ஷிம்லா ஷினி என்பது இவரது இயற்பெயராகும். இவருடைய தாத்தா நாஞ்சில் துரை புனித அந்தோனியார் என்ற திரைப்படத்தை இயக்கி அவரே பல மொழிகளில் விநியோகமும் செய்துள்ளார். இதற்காக அப்போதைய போப்பாண்டவர் 2ஆம் ஜான் பாலிடம் விருதும் பெற்றுள்ளார். கப்பல்களை வாங்கி ஸ்கிராப் தொழில் செய்து வந்த நாஞ்சில் துரை தூத்துக்குடி மற்றும் சென்னை துறைமுகத்தில் மிகவும் பிரபலமானவர் என்றும் சொல்லப்படுகிறது. வசதியான குடும்பத்தில் பிறந்த ஆண்டனி ஷிம்லா ஷினி பிறந்தது படித்தது எல்லாமே சென்னையில்தான். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படித்த சர்ச் பார்க் கான்வென்ட்டில் பள்ளிப் படிப்பை முடித்த ஷிம்லா கேளம்பாக்கம் தனபாலன் கல்லூரியில் தனது இளநிலை படிப்பையும், பெங்களூரு ராஜீவ்காந்தி சட்டக் கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் பணியாற்றி வருகிறார். திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சர்க்குண பாண்டியனின் 2வது மகனான முத்துச்சோழனை திருமணம் செய்து கொண்ட நிலையில் ஷிம்லா முத்துச்சோழன் என கெஜெட்டில் பெயர் மாற்றிக் கொண்டார். சர்க்குண பாண்டியன் ஒருமுறை சமூக நலத்துறை அமைச்சராகவும் 2 முறை எம்எல்ஏவாகவும் இருந்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக திமுகவுக்காக பணியாற்றி வந்த சிம்லா முத்துச்சோழன் முதலில் வடசென்னை மகளிரணி பிரச்சார குழு செயலாளராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக சார்பில் களமிறக்கப்பட்ட சிம்லா முத்துச்சோழன் தாம் வெற்றி பெற்றால் ஜெயலலிதாவை பெங்களூருவுக்கே விரட்டுவேன் என கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அதிமுகவினராலும் கடும் விமர்சனத்திற்கு ஆளானார். இப்படி திமுகவை பூர்வீகமாக கொண்ட ஷிம்லா கடந்த 1 மாதத்திற்கு முன்பு திமுகவிலிருந்து விலகி 13 நாட்களுக்கு முன்தான் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுக தொண்டர்களின் உயிர் மூச்சென கருதப்படும் ஜெயலலிதாவை பெங்களூருவுக்கே விரட்டுவேன் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சிம்லா முத்துச்சோழனை கட்சியில் சேர்த்ததையே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி அதிமுக தொண்டர்கள் கொந்தளித்து வரும் நிலையில் தற்போது அவருக்கு மக்களவைத் தொகுதியில் போட்டியிட சீட்டு வழங்கி அழகு பார்த்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சிம்லா முத்துச்சோழனுக்கு நெல்லை மக்களவைத் தொகுதி சாதி அடிப்படையிலேயே வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஜெயலலிதாவையே விரட்டுவேன் என கூறிய சிம்லா முத்துச்சோழனுக்கு நாடாளுமன்றம் செல்ல மக்கள் வாய்ப்பளிப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.